ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோனா, இது நாங்கள் கார் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. இருந்தாலும் இந்த வீடியோ அப்லோட் பண்ணணும்னு நான் ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இன்றைக்கி தான் அதுக்கான டைம் கிடச்சிது. நாங்கள் கார் வாங்கின வீடியோ தான் இன்றைக்கி அப்லோட் பண்ண போகிறோம். என்ன கார் வாங்குறதுன்னு ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தோம். எங்கள் ஃபேமிலிக்கு செட் ஆகிற மாதிரி, பட்ஜெட்டும் எங்களுக்குள்ளே இருக்கிற மாதிரி. அதில் நான் தேடி கண்டுபிடிச்சதில் மைலேஜ், பட்ஜெட்டு இதெல்லாம் மாருதி சுசுகி ஓகே, நல்லா இருக்குன்னு ரிவ்யூ பார்த்தோம். எங்கள் ஊர்லேயே ஷோரூம் இருக்கிறதுனால அதே புக் பண்ணோம். நாங்கள் என்ன கார் வாங்க போகிறோம் அப்படின்றத போக போக பார்ப்பீங்க. அங்கே எல்லாம் கையெழுத்து போட்டு ப்ராசஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என் ஒய்ஃப் பேரில் தான் கார் எடுத்தேன், அதனால் அவங்க தான் மீதி கையெழுத்து எல்லாம் அவங்க தான். டீக்கு ரொம்ப சந்தோஷம். இதாங்க எங்கள் காரு. ஃபஸ்ட்டு நான் அப்போ தான் பார்த்தேன். வேகனர் தான் எடுத்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது கீ கொடுத்த தருணம் எல்லாம் சேர்ந்து கொடுத்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அங்கே வேலை செஞ்ச எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இது வரையும் மேனுவல் கார் தான் நான் ஓட்டிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட் டைம் ஆட்டோமேட்டிக் எப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க அங்கே இருக்கிறவங்க. எல்லாத்துக்கும் கார் கார் மேலே அவ்வளோ கிரேஸ் இருக்கும், லவ் இருக்கும். எனக்கும் அப்படி தான் சின்ன வயசில். அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் காரை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் டைம் மூவ் பண்ணும்போது ஒரு பயம் கலந்த ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும். ஐயோ அப்படின்னு இருந்தாலும் அது ஒரு ஜாலியான மூடு தான். ஃபஸ்ட்டு மூவ் பண்ணியாச்சு நல்லா. அப்புறம் அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் கார் வாங்கினதுக்காக கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணோம். அந்த இதுதான் இது. குட்டீஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஒய்ஃபுக்கு ரெட் கலர் கார் தான் வாங்கணுன்ட்டு இருந்தா. ஆனால் ரெட் கலர் எனக்கு அந்தளவுக்கு பார்த்தா பிடிக்கல. அதனால் அவளுக்கு ஒரு குட்டி கார் அதான் இது. அதுவும் கிரே கலரில் கிடைக்கல, எல்லோ தான் இருந்தது. அர்ஜென்ட்டு கடைசி டைமில் வாங்கியாச்சு. அப்புறம் கேக் விட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டோம். அப்புறம் கேக்கு ஊதி எல்லாத்துக்கும் வெட்டி அங்கே இருக்கிற ஷோரூமில் வேலை செய்கிற எல்லா அண்ணனுக்கும் கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டு ஹாப்பியாக இருந்துச்சு. அன்றைக்கி ஷோரூம் ஜாலியாக போச்சு. கார் எடுத்தது ஜாலியாக இருந்துச்சு. நான் எங்கள் ஃபேமிலியில் மாமனார், அப்பா எல்லாம் போயிருந்தோம், பசங்க. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க கார் வாங்க. அப்புறம் நைட்டு கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு காரெல்லாம் படைச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பி போய்